எங்க ஒரு பொண்ணு எப்பயுமே ஸ்கூலுக்கு பழைய ஷூ தான் போட்டு வருவா. சோ இதனாலேயே இவ கூட படிக்கிற பசங்க எல்லாருமே இவள புள்ளி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவ வந்துட்டு ஒரு போர் ஃபேமிலி. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். இவர் ஆட்டோ ஓட்டி அதுல வர காசை வச்சு தான் தன் பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு இதை புரிஞ்சுக்காம எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அடம் முடிச்சிட்டு இருப்பான். சோ இப்படியே அவளோட சைல்ட்ஹுட் வந்து வறுமையில போக இப்ப நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டா. ஆனா என்ன, இவளோட குணம் மட்டும் மாறல. குடும்பத்தோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இன்னும் அப்பா கிட்ட கத்திட்டு தான் இருக்கா. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் இவ கூட படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு இவளை இன்வைட் பண்றான். சோ அதனால இவ்வளவு அங்க போக அங்க போய் பார்த்தா அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு ரொம்பவே ஆர்டினரியா வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் என்ன, காஸ்ட்லியான ஹேண்ட் பேக் என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே லக்ஸுரியா வந்திருக்காங்க. ஆனா இவகிட்ட இருக்கிறது ஒரு பழைய பட்டன் போன். சோ இதனாலே இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா இன்வைட் பண்ண அந்த பையனும் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றான். ஆனா மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளவு புள்ளி பண்றாங்க. கொஞ்சம் பாருங்கடி பட்டன் போனு, அம்மா இன்னும் 90ஸ்லயே இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவளை கலாச்சி வீட்டுக்கு அமுச்சு விட்டுற. செம்ம காண்ல வீட்டுக்கு வந்தவ வழக்கம் போல அப்பாவை பிடிச்சி எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும் ஹேண்ட் பேக் வேணும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு கோச்சிட்டு போயிடான். ஆனா இவளோட அப்பா கோவப்படாம என்ன பண்றாருன்னா, தான் பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் வச்சு ஆசாசியா இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா இவன் என்ன பண்றானா, எனக்கு சோறு வேணாம் ஒண்ணு வேணாம், போ எனக்கு போன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோறெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடா. சோ இப்படியே போயிட்டு இருக்க. அப்பதான் ஒரு நாள் இவளோட பர்த்டே வருது. சோ இவளோட பர்த்டேக்காக இவளோட அப்பா என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு தலையை அடமான வச்சாவது தான் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு கடனோட வாங்கி வீட்டுல இருக்க வண்டி டிவி ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்து இவ ஆசைப்பட்ட ஸ்மார்ட் போனு ஹேண்ட் பேக் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் போனா. ஆனா அவன் வந்துட்டு இவர் சொல்றது எல்லாத்தையும் காதுல கூட வாங்காம மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போயிடா. சோ இதனால இவருக்கு மூஞ்சே மாறிடுது. சோ அதுக்கப்புறம் இதை பத்தியே நினைச்சிட்டு இவர் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பொண்ணு ஏன் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது அப்ப எதிர்பார்க்காத விதமா அங்க வந்து ஒரு கார் ஒண்ணு இவர் அடிச்சு தூக்கிடுது. அவ்வளவுதான், மனுஷன் ஸ்பாட்லயே அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு இவ ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்பாவை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழறா. சோ அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா இவ ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்மார்ட் போனு, காஸ்ட்லியான ட்ரெஸ், ஃபேன்சியான ஹேண்ட் பேக்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ஆனா இவளோட அப்பா இப்ப கூட இல்ல. சோ இப்பதான் புரிஞ்சுக்கிறா இவளோட அப்பா இவளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு உங்களோட அப்பா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க உங்க அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருப்பீங்கல்ல, அது அவரால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு உங்களுக்காக வாங்கி கொடுத்துருப்பாருல்ல, அது என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.